ஷாலோம் ஷாலோம், பிரைஸ் தி லார்ட் எவ்ரிஒன். இன்னைக்கு இந்த ஹோலி வீக்ல நம்ம பார்க்க போற ஒரு சின்ன விஷயம்னா, எங்க பாஸ்டர் இந்த வாரம் சர்மன்ல ஒரு விஷயம் சொன்னாரு. அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ தாட் ஐ வுட் ஷேர் வித் யூ. ஸோ அது என்னன்னா, ரெயின்ஹார்ட் போங்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட். ஸோ அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிராஸ்லேயோ இல்லை பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்லையோ எந்த விதமான பவரோ எதுவுமே கிடையாது, நீங்கள் போய் சொல்லிட்டு தெரியுறீங்க, நீங்கள் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போது இவர் கேட்குறாரு, அந்த பாஸ்டர் கேட்குறாரு, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, ஜீசஸ் இறந்தப்போ மக்கள் செஞ்ச பாவத்தை விட இப்போ மக்கள் செய்கிற பாவம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அதிகமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ல, இன்னும் எதுவுமே நடக்கலையே, எந்த பவருமே இல்லையே. அப்படி பவர் இருந்திருந்தா இப்போ இந்த நேரத்துக்கு எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தானே இருந்திருக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பாவத்தை தானே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரெயின்ஹார்ட் போங்கி சொன்னாரா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த உலகத்தில் சோப் நிறைய இருக்குது, ஆனால் உலகத்தில் எல்லாருமே க்ளீனாக சுத்தபத்தமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு ஒன்றுமே புரியலையா. அப்போ அவர் சொன்னாரா, நம்ம சோப்பை பார்த்துட்டு ஹே சோப் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு பேசினா ஒன்றுமே ஆகாது. அந்த சோப்பை எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணும்போது தான் அதோட கிளென்சிங் பவரை அது காட்டும், நம்மளும் சுத்தமாகும். அதே மாதிரி தான் இயேசுவின் ரத்தமும். நீ விசுவாசிச்சு கர்த்தருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும், உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கும், நீங்கள் விசுவாசிச்சு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு அதோட பவர் உங்களுக்கு புரியும். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறனால ஜஸ்ட் உங்களுக்கு நாங்கள் முட்டாள்தனமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கர்த்தருடைய கவர்னன்ட்குள்ள கர்த்தருடைய ரத்தத்தை நம்ம விசுவாசிச்சு ஜீசஸை விசுவாசிச்சு நம்ம வரும்போது தான் அதோட வல்லமை நமக்கு வெளிப்படும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் எதுவுமே பேசாம அப்படி போயிட்டாராம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இது ஒரு முட்டாள் பைத்தியக்காரத்தனம், இவங்க இப்படி பேசுறாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். உள்ள வாங்க, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அப்புறம் நீங்களே 4 பேருக்கு சொல்வீங்க கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச ரட்சிப்பை. God bless you.